பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. இந்த நாளிலேயும் கூட நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுது, காலங்கள் பொழுது என்ன செய்யுது, ரொம்ப சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது. இப்போ தான் இந்த வருஷம் வந்தது மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 1 மந்த் முடிஞ்சு செகண்ட் மந்த் வந்து இன்றைக்கி என்ன வந்துருச்சு, 10 நாளைக்கு மேலே போயிடுச்சு பார்த்துக்கிடுங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, அடுத்து என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃப்யூச்சரை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், நிறைய பேர் என்னது நமக்குள்ள ஒரு கலக்கம், ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, நிறைய நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்துருக்காரு. பயப்படாத, கலங்காத அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட நமக்கு இந்த உலக பிரகாரமான கவலைகளை நம்ம என்ன செய்யுது, எப்போ பார்த்தாலும் நம்மளை சூழ்ந்து கொண்டே இருக்குது. அருமையான தெய்வ பிள்ளைங்களே, ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அப்படி இருந்த ஒரு குடும்பத்தினரை பார்த்து அவர் சொல்கிறாரு, லாசரு, மார்த்தாள், மரியாள் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் போகும் பொழுது அவங்க வீட்டில் அடிக்கடி போய் அவர் தங்கி இருந்த வீடு, பழக்கப்பட்ட வீடு, அவரை நல்லா அறிந்த வீடு, அவர் மேல் அன்பாக இருந்த குடும்பம். ஆனால் அவங்க வீட்டில் ஒரு நல்ல ஒரு இழப்பு நேரிடும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்ய முடியல, விசுவாசமாக இருக்க முடியல. மரியாள் கூட அவருடைய பாதத்தில் அமர்ந்து எப்போது வார்த்தைகளை தியானித்த மகள் தான். அதிகமாக என்ன செய்வாங்க, ஆண்டவர் என்னெல்லாம் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை அவருடைய பாதத்தில் அமர்ந்து என்ன செய்தாங்க, கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆண்டவர் என்ன போதித்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவர் எப்போதுமே என்னது, அவருடைய ராஜ்யத்தை குறித்தும் உயிர்த்தெழுதை குறித்தும், ஒவ்வொரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தமற்றது. ஆனாலும் அந்த வாழ்க்கையில் அவன் மரித்தாலும் பிழைப்பான். இப்படி ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், அவளுக்கு ஜீவனுக்குரிய வார்த்தைகளை நிறைய கற்றுக் கொடுத்திருப்பாரு. அதை மார்த்தாள் கூட சொல்வாங்க, நான் இந்த உலகத்தின் வேலைகளை நிறைய நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறத நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஆனால் என் சகோதரி உங்ககிட்டே சும்மா உட்காந்து வசனத்தை கேட்டுட்டே இருக்கா, ஆனால் உங்களுக்கு கூட கொஞ்சம் கூட என்னை குறித்து உங்களுக்கு கவலையே இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மளும் கூட நிறைய என்ன செய்கிறோம், வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், நம்ம ஜீவனத்துக்கு அது வாங்கணும், இது வாங்கணும், பிள்ளைகளை பெரிய இடத்துல கல்யாணம் கட்டி கொடுக்கணும், பெரிய இடத்துல பொண்ணை எடுக்கணும், அப்போ நிலத்தை வாங்கணும். இப்படி தான் நம்மளுடைய ஜீவிதத்தில் நம்ம நிறைய யோசித்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோமே ஒழிய நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்கிறதுக்கு டைமே இல்லாமல் போகிறது. ஆனால் அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார், மார்த்தாளை பார்த்து, மார்த்தாளே நீ என்ன செய்கிற, அநேக காரியங்களை குறித்து நீ என்ன செய்கிற, கவலைப்படுற. உன் மைண்டில் எண்ணங்கள்லாம் எப்படின்னு சொன்னால், நீ இந்த உலகத்தை குறித்து சோறு கொடுக்கணும், குழம்பு கொடுக்கணும், அவங்களுக்கு என்னப்பா வந்தவங்களுக்கு விருந்தினராக வந்திருக்கிற என்னை போஷிக்கிறதுக்காக தான் நீ இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிற. ஆனாலும் உன்னுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தை குறித்தே என்ன செய்யுது, அநேகத்தை குறித்து நீ கவலைப்பட்டு இருக்கிற. ஆனால் இந்த உலகத்தில் எதை குறித்து கவலைப்பட்டாலும் தேவையானது ஒன்றே ஒன்று தான். அது என்னன்னா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்காகிய அந்த ராஜ்யத்துக்கு அடுத்த வார்த்தைகளை தெரிந்து கொள்ளல. நீ அதை குறித்து நீ அறிந்திருந்தேன்னா இதெல்லாம் சாதாரண ஒரு காரியம், இந்த காரியத்தை குறித்து நீ கவலைப்பட மாட்டே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்படி தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து கேட்டு தேறினவளா இருந்த மரியாள் என்ன செய்யறான், சகோதரன் மரித்த பொழுது அவள் என்ன செய்யறான், அழுது கொண்டு இருக்கிறாள். அழுது என்ன செய்யறா, வீட்டில் உட்காந்து அவளால் வெளியில போய் மற்றவங்களை பார்க்க அவளுக்கு மனசே இல்லை. ஏன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ இயேசு உங்க வீட்டுக்கு வரும்பொழுதுதான் அவர் தான் உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறார்களாம் நீ சொன்னியே, அவற்றிலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டியே. ஆனால் உன்னுடைய சகோதரன் உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் பெண்களாக இருக்கீங்க, உங்களுக்கு ஆதரவாக இருந்த உங்களுடைய சகோதரன் இப்போ மரித்து விட்டான், இதற்கு என்ன சொல்ல போறேன்னு ஏதாவது கேள்விகள் வரும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், வீட்டிலேயே உட்கார்ந்துருக்கிறார். ஹல்லேலூயா, இயேசு வந்திருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு மார்த்தாள் ஓடி போய் பார்க்க போறா. மரியாளோ உட்கார்ந்த இடத்துலேயே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்மளும் கூட நிறைய பேர் என்ன செய்கிறோம், இப்படி தான் வேதத்தின் ரகசியங்களை நிறைய படித்திருக்கோம், நிறைய நமக்கு தெரிந்திருக்கு, நிறைய மெசேஜ் கேட்குறோம், ஆண்டவரை பற்றி நிறைய அறிந்திருக்கிறோம். ஆனாலும் கூட சில சூழ்நிலைகள் நம்மளை காயப்படுத்தி கொண்டு இருக்குது, உங்களை வேதனைப்படுத்தி கொண்டு இருக்குது. நீங்கள் உங்களை அறியாமலே அழுது புலம்பும்படியான சூழ்நிலைகள் ஒருவேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இதை கேள்விப்பட்ட உடனே வருகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, மரியாள் அழுத உடனே ஆண்டவருடைய கண்களில் என்ன செய்து கண்ணீர் வருகிறது. அல்லேலூயா, தேவையானது ஒன்றுதான். அதை தெரிந்து கொண்டவங்களும் கூட இந்த காலகட்டங்களில் அழுது கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான், அழுகிற சூழ்நிலை வரும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவன் அழுதோடனே அவரும் என்ன செய்கிறாராம், கண்ணீர் விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ இந்த கண்ணீரின் அனுபவம் அவருக்கு எதனால் வருகிறது என்றால், அவர் மேலே வைத்த அவங்களுடைய அன்பு, அவரை பார்த்த உடனே அவளுக்கு என்ன, தன்னை அறியாமலே மலமலன்னு என்ன செய்யுது, கண்ணீர் வந்துருச்சு. அந்த வேதத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார், ஆண்டவரை வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார் என்று யோவான் 11ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, இவங்களை பார்த்த உடனே அவர் என்ன செய்றாரு, உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம எவ்வளவோ இவங்களுக்கு போதனை பண்ணோம், ஆனாலும் இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லையே, இவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லையே, இன்னும் அழுது கொண்டு இருக்காங்களே, என்னை விசுவாசிக்கிறவங்க தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்று சொல்லி எத்தனை முறையோ இவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கமே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், கண்ணீர் விடுகிறார். இந்த ஜனங்களுக்கு எப்பொழுது அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் வருமோ என்று சொல்லி. அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான், தேவ மகிமையை காண்பான். அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு,
நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்கிறார் 40வது வசனத்துல. ஆமா, நான் நீ விசுவாசிங்க, நீங்க விசுவாசமா இருங்க, அப்பனா ஆண்டோடைய மகிமை உங்க குடும்பத்துல விளங்குன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்றாரு. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், எத்தனை நாளைக்கு இது எப்படி நடக்கும், என்னமா நடக்கும்னு சொல்லி எத்தனை நாளைக்கு நீங்கள் அழுது புலம்பிக்கிட்டே இருப்பீங்க, எத்தனை நாளைக்கு உட்காந்துட்டே இருப்பீங்க. நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நானே வழி, நான் தான் வாசல், நான் தான் என்னுடைய மகிமையை உங்களில் விளங்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேனே, எதுக்கு இதை உலக காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஆண்டவர் கேட்குறார். உடனே அப்படி சொன்னாலும் கூட அவன் என்ன செய்கிறான், அந்த மாதிரி அவனை எங்கே வச்சிங்கன்னு கேட்கும் பொழுது, ஆனால் 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போச்சு, அது இனிமேல் முடியவே முடியாது, அந்த உடம்பே என்ன செய்யும், நாருமே அப்படி சொல்கிறார். அப்போ அதை நம்ம என்ன செய்ய, எடுக்கக்கூட முடியாது, பக்கத்தில் கூட போக முடியாது, அந்த சூழ்நிலை. அதான் சொல்கிறா, இதை எடுத்துட்டா இது நாரும், நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும், அந்த சூழ்நிலை ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. நீ விசுவாசி, நீ நம்புனேனா ஒன்றுமே பண்ண முடியாது, இதால் பிரயோஜனமே இல்லை, இனிமேல் வேலையே செய்ய முடியாது, அந்த நிலைமை வந்தாலும் கூட ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், செயல்பட வைக்க முடியும். செயலிழக்கப்பட்ட ஒன்றை, நாற்றமெடுத்த ஒன்றை உயிரோடு வெளியே கொண்டு வர முடியும், அவரால் முடியும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம முடியாது, இனிமேல் வாழ்றதுக்கு தகுதியே இல்லை, எல்லாமே இழந்துட்டோம், முடிஞ்சு போச்சு, இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா, கவலைப்படாதீங்க, இயேசுவை விசுவாசிங்க. அதை தான் ஆண்டவர் சொல்வார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும், அதான் ஆண்டவர் சொல்றாரு. உடனே ஆண்டவர் என்ன சொல்றார், லாசருவே இப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி உடனே கட்டளை கொடுக்கிறார். லாசர் உடனே வெளியே வருகிறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, மரித்தவர்களை உயிரோடு எழுப்ப, நாரி போன சரீரத்தை உயிர் உள்ளதாய் மாற்ற அவரால் முடியும் என்று நம்ம விசுவாசித்தோம்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க, உங்க வாழ்க்கையில பழுதடைந்து இருக்கிற பகுதியை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும் பொழுது அவரால் மாற்ற முடியும் என்று சொல்லி அறிக்கை இடுங்க. இயேசுவே உம்முடைய வார்த்தையினால பிழைப்பு உண்டு, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைங்க வாழ்க்கையில ஜெயம் வரும், நிச்சயமா மேன்மை அடைவார்கள், நீ நன்மையானதை எங்களுக்கு தருவீங்க, இதையே அறிக்கை இடுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பழுதடைந்த எந்த இடமா இருந்தாலும் மாற்ற வல்லமை உள்ள ஆண்டவர். குடும்பம் உடைந்துருச்சுன்னு கவலைப்படாதீங்க, ஒட்ட வைக்க அவரால் முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, குடும்பத்தில் அன்பு இல்லையா, என் குடும்பத்தில் என் கணவர் என்ன நேசிக்கல, பிள்ளைங்க என்ன நேசிக்கல, மனைவி என்ன நேசிக்கல, எங்க குடும்பமே உடைந்து போயிருக்குன்னு நினைக்கிறீங்களா, கவலைப்படாதீங்க, இயேசுவை நம்புங்க, இயேசுவால கட்ட முடியும். அவர் இயேசுவால என்ன செய்ய முடியும், எடுத்து உடைக்கப்பட்டதை ஆண்டவர் அந்த நாளில் தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து கட்ட அவரால் முடியும் என்றால், உடைந்து போன உங்களுடைய கூடாரத்தை கட்ட அவரால் முடியும். நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி அறிக்கை இடுங்க. அவர் நிச்சயமாய் உங்களுடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்து அந்த இடத்துல உயிரை உண்டாக்கி அந்த இடத்துல உங்களை தளிரை இமர பண்ண அவரால் முடியும். ஆகவே ஆகாதுன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் வெற்றி உள்ள வாழ்க்கை கொடுப்பார். அதற்கு ஒன்றே ஒன்று, அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, அவரையே உங்களுடைய மூச்சா வைத்துக் கொள்ளுங்க. எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க, அதன்படி நடக்க உங்களை ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது அவரை விசுவாசிங்க, பெரிய காரியங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் நல்ல தகப்பனாக இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைந்த உள்ளத்தோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இதை யார் பார்த்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையை கட்ட உங்களால் முடியும். பழுதடைந்த இடத்தை ஆண்டவரே உயிர் உள்ளதாய் மாற்ற உங்களால் முடியும். எடுத்து நிமிர பண்ண உம்மால முடியும். ஆண்டவரே, அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்து எல்லாரையும் உங்க நாமத்தை விளங்க பண்ணுங்க. கர்த்தர் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.